ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். நம்ம இப்போ இன்றைக்கி பண்ண போகிறது வந்து எல்லார் வீட்லேயுமே நார்மலாக பண்ணக்கூடியதான். டக்குன்னு அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இந்த ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். என்னென்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறோம். அப்புறமா சிப்ஸ் கொஞ்சம் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்குல. நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் உருளைக்கிழங்கு வறுவலும் போட்டிருக்கோம், தக்காளி சாதம் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சாதம் பண்ண போகிறோம். முதல்லையே சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம தக்காளி தொக்கெல்லாம் பண்ணி அதில் பெரட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா தக்காளி, இந்த 3 மட்டுமே இருந்துட்டால் போதும். மசாலா தூள் எதுவுமே வேணாம். அந்த மாதிரியான ஒரு தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். நம்ம எப்போயுமே சாப்பாடு பண்ணுறது பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் நம்ம சாப்பாடு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் டெய்லி வந்து கமெண்ட்டில் வந்து நான் பார்க்குறேன், எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம எப்போ சமைச்சாலுமே 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவில் தான் நம்ம கிச்சனில் சமைச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நான் எப்பயும் போல் சாதம் வேக வச்சு எடுத்துட்டேன். அது வந்து நம்ம சாதம் வேக வச்சு எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குலையாமல் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் சாதம் வந்து குலைவாக இருக்கணும். மற்ற எல்லா சாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே இருக்கட்டும். அதே போல் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி தாளித்து விட்டுறலாம். சாதமெல்லாம் போட்டு பெரட்டணும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் பெரிய கடாயாகவே எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, இல்லை கடலைப்பருப்பு எதுவும்லாம் சேர்க்க தேவையில்லை, கடுகுளுந்து மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் பூண்டு பல், அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ தக்காளியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, மஞ்சள் தூள், அடுத்து கலந்து விட்டுருவோம். மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நான் மூடி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கனால தான் அந்த தக்காளி வந்து நல்லா அப்படி குழஞ்சு மசிஞ்சு நல்லா வதங்கி வரும். முழுசாக இல்லாமல் நல்லா கொழப்பாக கிடைக்கும். அதனால சிம்மில் வச்சு நான் மூடி வச்சுருக்கேன். அது இப்போ வச்ச ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. அது மூலியம் பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நான் வந்து இந்த சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து வறுவல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்தப்ப உருண்டையாக இருக்கிறத வந்து வறுவலுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறது வந்து நான் சிப்ஸுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டில் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வறுவல் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளி எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா அப்படி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இனியும் கூட நல்லா வதங்கணும் பாருங்கள். இனி முழுசாக 1-2 இருக்க தான் செய்யுது. அதனால் அதை நல்லா வதங்குற வரைக்கும் இனி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம ரைஸ் போட்டு கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் தொக்கு நீங்கள் வேணும்னா, அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தொக்கு வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றி அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் போட்டு கிளறணும். அப்போ தான் தக்காளி சாதம் வந்து அதிக நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு இது வேணும், தொக்கு வந்து அதிகமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியெல்லாம் வச்சுட்டு இந்த தொக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி தக்காளி தொக்கு கூட நான் பண்ணிவிட்டு சப்பாத்தி கூட பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரைஸை இதில் போட்டு கிளறிக்கலாம். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை அது இதில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வேணால் போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ ரைஸ் போட்டுடலாம். அடுப்பு இப்போயுமே சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சுருக்கேன் சாதத்தை. அப்போ தான் உதிரி உதிரியாக நம்ம கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மேலே மல்லித்தலை தூவிடலாம். தூவிட்டு இப்போ கிளறி விட்டுறலாம். உப்பு பத்தலை அப்படின்றதுனா நம்ம வந்து சாதத்தில் எப்பயுமே உப்பு போட்டு தான் செய்வோம் இல்லையா, அதனால் உப்பு வந்து நான் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. நீங்கள் வேணால் மேலே தூவிட்டு கிளறிக்கலாம்.
டெய்லி பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்கலாம், என்ன சோறு வைக்கலாம், என்ன பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதமோ இல்லை வறுவல் எதுனா பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு லஞ்சுக்கு வந்து நிம்மதியாக ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நானே இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ணலான்னு முடிவு பண்ணி தக்காளி சாதம் பண்ணேன். இது ஒரு விதமான தக்காளி சாதம். தக்காளி சாதத்தில் நிறைய வெரைட்டி தக்காளி சாதம் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாக சின்ன பசங்க கூட செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் இது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த தக்காளி தொக்கும் செஞ்சுட்டு சப்பாத்தி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் சாதம் போட்டு கிளறப்போ அளவுக்கு அதிகமாக சாதம் போட்டு இந்த வரன்னு இருக்கிற மாதிரி கிளறினீங்கன்னா அந்த சாதத்தோட டேஸ்ட் இதுக்கு மட்டும் இல்லை, எந்த சாதம் பண்ணிங்கனாலுமே அந்த டேஸ்ட் வந்து இருக்காது, வெறும் அந்த சாதம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த தக்காளியாக இருந்தாலும் சரி, லெமனாக இருந்தாலும் சரி, தயிராக இருந்தாலும் சரி, அந்த இதோட மனமும் டேஸ்ட்டும் இருக்கிற அளவுக்கு சாதம் கம்மியாக போட்டு நீங்கள் கிளறிக்கிட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டை நம்ம உணர முடியும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சாதத்தை கிளறினேன். ஆறி போயிருக்கு அப்படின்றதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை. புது சாதம் செஞ்சாலும் சரி, பழைய சாதத்தில் நீங்கள் செஞ்சாலும் சரி, அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சாதத்தை போட்டு கிளறுங்க. அப்போ தான் சாதம் வந்து புதுசாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ சாதத்தை கிளறி எடுத்தாச்சு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. தக்காளி வந்து நல்ல பழமாக இருந்ததுனால கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் தக்காளி எல்லாம் அதிகமாக வாங்கி வச்சுருந்தோன்னா அதில் நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கும், சீக்கிரமாக இது கெட்டு போயிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பழத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சாதத்துக்கோ இல்லை தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 4-5 பூண்டு பல்லை இது போல் தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கணும், தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு கை எடுத்து நல்லா கலந்து விட்டு திருப்பி மூடி வைக்கணும். அது எப்போ வேகுதோ அந்த டைம் வரைக்கும். அதிக நேரம்லாம் எடுத்துக்காது, சீக்கிரமே உருளைக்கிழங்கு வெந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுனால தான் சிம்மில் வச்சு நான் அப்பப்போ வந்து கிளறி விட சொல்கிறேன், சீக்கிரமாக வேகட்டும். உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக இருக்கிற உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீவுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். மற்றபடி எல்லா உருளைக்கிழங்குலையுமே இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காய் சீவுற தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வாழைக்காய் வச்சுக்கலாம். இங்கே பெரிய பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம சீவணும். தோலெல்லாம் சீவலை. உருளைக்கிழங்கை கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ சீவிக்கலாம். லாஸ்ட்டில் சீவுறப்போ மட்டும் பார்த்து கையை பத்திரமா வச்சுட்டு சீவணும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இப்போ இதை தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ரவுண்டாக சூப்பராக சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கோட தண்ணியோட பசையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நல்லா இப்படி தொடச்சி எடுத்துக்கணும். அப்படியே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்கும் இல்லையா, எண்ணெயில் போடுறோம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் தொடச்சி. உருளைக்கிழங்க ரொம்ப தண்ணி இல்லாமலாம் துடைக்க முடியாது. இருந்தாலும் அந்த அதிகமாக தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா எண்ணெயில் போடுறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வறுவல் பார்த்துட்டு அப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா தான் வெந்திருக்கு, பார்க்குறப்பே வெந்திருக்க மாதிரி தான் தெரியுது. உடச்சி பார்க்கலாம். ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு உடையாமல் பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கொழப்பாக ஆயிரும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலாலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே கிளறி விட்டுக்கோங்க.
பாருங்கள் 2 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து அந்த மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மொறுமொறுப்பாக வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து விட சொல்கிறது. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, ஸ்டவ்வும் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து காயட்டும், அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருங்க, அப்போ தான் நம்ம போட்டோமே நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு சிப்ஸாக எடுத்து போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டு பொரிக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து அந்த கொதிக்கிறதுல அடங்குற வரைக்கும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிட்டோம்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சுக்கும். அதுங்களையும் நம்ம அடுத்து போடுறதுக்குள்ளே எண்ணெயும் கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்துடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கும் டைம் சரியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பருப்பு குழம்பு, வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போயுமே கடையில் தான் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிப்ஸ் தான். வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துட்டால் போதும், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது தான் உருளைக்கிழங்கு சிப்ஸ். யாருமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் கூட போட்டிருக்கோம், அது பார்க்குறதுனா கூட பார்த்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டலாம். சரி, இது வந்து தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக இருந்தால் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். நிறைய ஸ்நாக் வெரைட்டி, குழம்பு வெரைட்டிலாம் உங்களுக்கு தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குழம்புமே இருக்கும். அதில் ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சாம்பார் பண்ணோம்னா சாம்பார்லேயே ஒரு 10 வெரைட்டி சாம்பார், 15 வெரைட்டி கிட்ட இருக்கும் நம்ம கிச்சனில் சாம்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு சாம்பாரும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்லேயும் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் மாறி இருக்கும். நீங்கள் அதில் வந்து பாருங்கள், சாம்பார் பண்ணிங்கனாலும் சரி, எந்த குழம்பு பண்ணிங்கனாலும் ஒவ்வொரு குழம்புக்கும் நிறைய வெரைட்டியில் குழம்பு பண்ணியிருப்போம். இது போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிப்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நல்ல எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக அந்த சத்தமெல்லாம் அடங்கி அந்த நுரையாக வர்றதெல்லாம் நிற்கிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை தான் நம்ம கடையில் ஒரு பாக்கெட் 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இது 2 பாக்கெட் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அதிகம் வேண்டாம். ஒரு சிலர் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக காரம் சேர்க்காமல் கூட விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு, அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுருவோம். பார்த்திங்களா, சத்தமே நல்லா தெரியுது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக எப்படி மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ சாப்பிட்டு பார்த்தப்போ அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடில் பொரிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து மொறுமொறுப்பே வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த இது கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெள்ளையாகவே பொரியும் பார்த்தீங்களா, அந்த கொதிக்கிறத அடங்கின உடனே நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பொரிங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா மொறுமொறுப்பு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு டைம்லேயே மொறுமொறுப்பு வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா 2வது டைம் நீங்கள் ஒரு டைம் பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக மொறுமொறுப்பு வந்துடும். அப்போ பொரிக்கிறப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அங்கேயே நின்று சாப்பிட்டேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதமும் ரெடி, வறுவலும் ரெடி, உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி, சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸ்.
அருமையான டேஸ்ட்டில் இன்ஸ்டன்ட் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே சைடிஷ்னா உருளைக்கிழங்கு அப்படின்னாலே அதை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. அதே போல் எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு அப்படின்னாலே எல்லாருமே என்னென்னு தெரியல விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு இது. அதில் சிப்ஸும் செஞ்சுட்டு வறுவலும் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் மட்டும் இல்லை, வேறு எந்த வெரைட்டி ரைஸாவது நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் வேறு எந்த வறுவல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி ஒரு வறுவலோ இதே போல் ஒரு சாதமும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.